ஹலோ எவ்ரிஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் அகைன் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதோட டேட் பார்த்திங்கன்னா June 7. இதில் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் வேக்கன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். அதாவது 2024 to 25 எவ்வளோ ஃபார்மசிஸ்ட் வந்து எவ்வளோ ஃபார்மசிஸ்ட் பொசிஷன் வந்து வரும், எஸ்டிமேஷன் ஆஃப் வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் நெக்ஸ்ட் இயர் 2025 to 26 அந்த இயருக்கான வேக்கன்சியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல் த ஹெட்ஸ் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் டைரக்டரேட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச். இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்வஸ்டட் டு ஃபர்னிஷ் த எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இன்க்ளூடட் இன் பிரான்ச் 5 மிஸ்சலனியஸ் இன் மெடிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் in the prescribed format for 25 to 26 for recruitment annual recruitment planner. அதாவது 2025 to 26க்கான எஸ்டிமேஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து கேட்டிருக்காங்க. லைக் இப்போ வந்து ஒரு சில இன்ஸ்டிடியூட்டில் அங்கே ரிட்டையர் ஆகிற ஏஜில் மேபி 1-2 பேர் இருக்கலாம், இல்லை அவங்க ஜாப்லேருந்து ரிசைன் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சியில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 3 பேர் இங்கேருந்து கிளம்புறாங்க, இல்லை ரிலீவ் ஆகிறாங்க, இல்லை ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ 3 பேர் வந்து நம்ம அகைன் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சி வந்து வரும். இது இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 25 to 26 வந்து கேட்டிருக்காங்க. பட் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா 24 to 25, 25 to 26. ஸோ 24 ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இப்போது ஜூன் ஆகிடுச்சு. ஸோ 25 அப்புறம் 26 இந்த இயரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வருமோ அவ்வளோ லிஸ்ட் அந்த எஸ்டிமேட் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் அகைன் கண்டக்ட் பண்ணி புதுசாக கேண்டிடேட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ இவங்க கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டு சப்மிட் ஆன் ஆர் பிஃபோர் June 11. ஸோ இப்போ June 17 ஆகுது. ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டு ரெடி ஆகிருக்கும். பட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது. பட் இப்போதைக்கு ஆல்ரெடி வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து அவங்க கைக்கு போயிருக்கும், அதாவது டைரக்டரேட்டுக்கு வந்து போயிருக்கோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 இல்லை ஒரு 500 வேக்கன்சி இந்த இயரில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒரு 500-600 வேக்கன்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு இந்நேரம் அவங்க கைக்கு வந்து போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எனி டைம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி எம்ஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வந்து இந்த மந்த் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து எனி டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டாக்டருக்கு அப்படி தான் பண்ணாங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். டாக்டரை எடுத்து முடித்த 1 வீக்லேயே அதை எடுத்ததை விட டபுள் மடங்கு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறோன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்போ அவங்களுக்கு வந்து சிவி வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக எம்ஆர்பியும் வந்து இமீடியட்டாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அப் டு எம்ஆர்பி ஆர் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச். பட் எனி டைம் வந்து நம்ம ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இல்லை வாட்ஸ்அப்லாம் கேட்டிருந்தீங்க, சார் நான் லாஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பியில் ரொம்ப க்ளோஸ் மார்க் எடுத்து போயிட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஸோ அகைன் எக்ஸாம் வருமா, இல்லை ஆல்ரெடி சிவியில் பின்னாடி இருக்கவங்கள வந்து செகண்ட் லிஸ்ட் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது வரதுக்கான பாசிபிலிட்டி கம்மிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அகைன் வந்து எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 60 to 63 க்ளோஸாக எடுத்தவங்கெல்லாம் மனம் தளராமல் மறுபடியும் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா முன்னாடி எடுத்த நாலேஜ் வந்து குறைய போகிறது கிடையாது. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் இந்த எக்ஸாமுக்கு அப்பீர் ஆகும்போது கண்டிப்பாக வந்து முன்னாடி 63 எடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 73-75 கூட நீங்கள் எடுக்க முடியும். இட்ஸ் ஆல் அப் டு யூ. அதனால் நீங்கள் முன்னாடி எக்ஸாமில் க்ளோஸாக வந்து மிஸ் பண்ணவங்க, இல்லை முன்னாடி எக்ஸாம் டைமில் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, இல்லை லாஸ்ட் டைமில் என்னால் படிக்க முடியல, அந்த மாதிரி இருந்தவங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்கிறதே தெரியாமல் இருந்தவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. எனி டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் எம்ஆர்பி வெப்சைட்டில். ஸோ 1 வீக் ஒன்ஸ் ஆர் 3-4 days ஒன்ஸ் வந்து எம்ஆர்பி வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், வெதர் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் வேக்கன்சிக்கான ஃபார்ம்.
ஸோ இது வந்து சப்மிஷன் டேட் வந்து June 11 கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்நேரம் வேகன்சி லிஸ்ட் அவங்க கையில் இருக்கும். ஆல்ரெடி ஃபார்மசிஸ்ட்டை வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளார அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சின்சியராக நீங்கள் படித்து ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது தான் வந்து ஆப்டிமிஸ்டிக் ஐடியா. அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்கிட்ட எம்சிக்யூஸ் புக் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் MRB 2023 நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 months வந்து கண்டினியூஸாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து கண்டினியூஸாக ரெகுலராக கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பேட்ச் இல்லை ஒரு சில குவிஸ் பேட்ச் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு குவிஸ் பேட்ச் வந்து இப்போ தான் ஃபார்மகாலஜி அனாட்டமியில் நடந்துச்சு. பட் இதுக்கப்புறம் குவிஸ் பேட்ச் இல்லை டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாஸும் நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஈவன் கிளாஸே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் MCQ புக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த MCQs புக்கில் டோட்டலாக 8500 MCQs இருக்கும். இது வந்து MRBயை தவிர RRB, ட்ரக் இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாம், ESIC ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் GPAT எக்ஸாமுக்குமே இந்த சேம் MCQs வந்து யூஸ் ஆகும். அந்த விதத்தில் தான் வந்து இதோட சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். சின்சியராக படிக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் புக் தேவை இல்லை MCQs புக் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த புக்ஸை வாங்குறதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடல் வீடியோவும் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாப்க்கு வெயிட் பண்ணுற எல்லாருமே இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா கம்பேர்டு டு RRB, ESIC இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டர், MRB வந்து கொஞ்சம் சிம்பிள். ஏன்னா இங்கே வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார்மசி நாலேஜ் வச்சு தான் எடுக்கிறாங்க. ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது நீங்கள் எலிஜிபிள் ஆனாலே போதும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்பேர்டு டு அதர் எக்ஸாம்ஸ் இந்த MRB வந்து கொஞ்சம் சிம்பிள் டு கெட் இன் டு த ஜாப் ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இதை பற்றி அப்டேட் இருந்துச்சுன்னா அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்லோட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Basant Murugesan.